வணக்கம் and welcome to the show டாக்டர் ஆன் கால். டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் தினம் ஒரு சிறப்பு மருத்துவர்கள் நம்ம கூட இருப்பாங்க. ஆரோக்கியம் மற்றும் மருத்துவம் சார்ந்த உங்களோட கேள்விகளை 0444969444 நம்பருக்கு நீங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட ஹெர்போகேர் ஹெல்த் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டாக்டர் ஜலஜாவதி வந்திருக்காங்க. வெரி குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். அண்ட் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏதாவது டெஸ்ட் எடுக்கும்போது ஏதாவது நோய்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா உடனே வந்து பயப்படுற விஷயம் வந்து அறுவை சிகிச்சை மூலியமாக தான் வந்து இதுக்கு ஒரு தீர்வு அப்படின்ற மாதிரியான பல டாக்டர்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க. அண்ட் அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இல்லை அறுவை சிகிச்சை இல்லாமையே வந்து பல நோய்களை வந்து குணப்படுத்த முடியுமா டாக்டர்? கண்டிப்பாக. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆரோக்கியம்னா என்ன அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஆரோக்கியங்கிறதே வந்து உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், உயிராற்றல் ஆரோக்கியம், இந்த மூணு இணைந்தது தான் வந்து ஒரு ஹெல்த்தியாக வந்து நம்ம இருக்கக்கூடிய ஸ்டேட்டை நம்ம சொல்கிறோம். இப்போ இதில் வந்து நம்மளுக்கு லாங் ஸ்டாண்டிங்காக நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டுருக்கு, உடல் ரீதியாக பிரச்சனைகள் வந்துட்டுருக்கு அப்படிங்கிறப்ப உடல் வந்து எப்போவுமே வந்து தவறு செய்யாது. நம்ம சாப்பிடக்கூடிய உணவு முறைகள், நம்ம தூங்கக்கூடிய வழிமுறைகள், இது எல்லாத்துலேயுமே வரக்கூடிய மாறுதல்கள் தான் வந்து நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே தேங்கக்கூடிய கழிவுகளாக மாறிடுது. அப்போது அந்த கழிவுகளோட தேக்கம் தான் நம்மளுக்கு நோயாக உருவெடுக்குது. அப்போது எந்த இடத்துல வந்து கழிவுகள் தேங்குது, இப்போ மூட்டியில் தேங்குச்சு அப்படின்னா நம்மளுக்கு மூட்டு வலி, ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், அந்த மாதிரி இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் சொல்லிகிட்ருக்கோம். அதுக்காக அப்போது அந்த தேக்கத்தை வந்து நம்ம எப்படி எடுக்கிறதுங்கிறத பார்க்கணும். அதை விட்டுட்டு நம்ம வந்து கட் பண்ணி போடுறதுனால எந்த பலனுமே கண்டிப்பாக கிடைக்காது. மூல காரணம் என்ன அப்படிங்கிறத ஆராய்ந்து நம்ம சிகிச்சைகள் வந்து கொடுக்கும்போது இந்த மாதிரியாக கட்டிகள் வந்து நம்ம ஆப்ரேட் பண்ணி வெளியே போடணுங்கிறது அவசியமே கிடையவே கிடையாது. முதல்ல வந்து நம்ம உடல்லேருந்து கட் பண்ணி போடக்கூடிய விஷயங்கள் இரண்டு மட்டும்தான். முடியும் நகமும் தவிர நம்ம எதையுமே கட் பண்ணி போட வேண்டிய தேவையே கிடையாது. ஏன்னா இயற்கையோட படைப்பே வந்து நம்மளுக்கு அப்படித்தான் இருக்குது. ஸோ அது இயற்கைக்கு அறுவை சிகிச்சை என்பது இயற்கைக்கு மாறாக நம்ம செய்யக்கூடிய ஒன்று. அதாவது ஆரம்பத்திலேயே வந்து நம்மளுக்கு எந்த இடத்துல வந்து பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஆராய்ந்து கண்டறிந்து நம்ம அதுக்கு தகுந்தபடியான உணவு முறைகளையும் இயற்கை மருத்துவ முறைகளையும் வந்து முறையாக நம்ம ஃபாலோ பண்ணும்போது இந்த அறுவை சிகிச்சையானது கண்டிப்பாக தேவைப்படாது. சரி, ஓகே. அப்போது மருத்துவ முறை அப்படிங்கும்போது நம்ம வந்து எதையுமே வந்து நீக்காமல் மருந்து முறைகளே வந்து குணப்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறீங்களா? மருந்து, அதாவது விருந்து மருந்து 3 நாளைக்கு மட்டும்தான் சொல்லுவாங்க. அதாவது மருந்தே தேவை கிடையாது. எங்கள் ஹெர்போகேர் சிகிச்சையில் நாங்கள் முதலாக நம்ம சொல்லி கொடுக்குறது என்ன அப்படின்னா வாழ்வியல் வழிமுறைகளை ஃபஸ்ட்டு சொல்லி கொடுக்குறோம். வாழ்வியல் வழிமுறைகள் முதல்ல நம்ம சொல்லி கொடுக்கும்போது எப்படி நம்ம உணவு முறைகளை மேற்கொள்ளணும், எப்படி நம்ம வாழணும், அந்த வாழ்வியல் வழிமுறைகள் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கும். உணவு எப்படி எடுத்துக்கணும், தண்ணி எப்படி குடிச்சிக்கணும், நம்மளோட தூக்கம் எப்படி சீராக இருக்கணும், எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரீம்லைன் அழகாக பண்ணி கொடுத்துருவோம். அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே இவங்களுக்கு மருந்துகள் தேவைப்படாது. ஆனால் இப்போ வந்து நம்ம நிறைய நோய்களோடு இருக்கும் பட்சத்தில் என்ன பண்ணி ஆகணும்னா கண்டிப்பாக சில உணவு முறைகள் இருந்தாலும் சரி இயற்கை மருத்துவ முறைகளையும் சேர்த்து ஃபாலோ பண்ணி தான் ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். ஸோ அதுவுமே வந்து ஒரு 3 மாத காலத்துக்கு மேலே நமக்கு தேவைப்படாது. நம்ம ஹெர்போகேரில் வந்தாங்க அப்படின்னா கரெக்டாக 3 மாதத்துக்குள்ளே வந்தாங்கன்னா எந்த மாதிரியான வியாதிகளாக வந்திருந்தாலும் கண்டிப்பாக அதுக்கான முழுமையான தீர்வு கிடைக்கும். ஓகே, தொடர்ந்து பேசலாம் டாக்டர். அதுக்கு முன்னாடி ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஓகே, காலர் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கால் பண்ணுறவங்க உங்கள் டிவி வால்யூம் கம்மி பண்ணி வச்சுட்டு 044445969444 நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு உங்கள் சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அடுத்த காலரும் லைனில் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம். வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்கள். லலிதா மேம். எங்கேருந்துமா கால் பண்ணியிருக்கீங்க? திருப்பூர்லேருந்து கால் பண்ணுறேன் மேம். சரிங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? என்னோட குழந்தைக்காக, பொண்ணு. ஓகே, என்ன வயசு அதுமா? 6 years old. ஓகே, ரொம்ப லீனாவே இருக்கிறாங்க. நான் என்னால ஹெல்தியான ஃபுட்லாம் கொடுத்துட்டு தான் இருக்கிறேன். ஈவன் அவங்கள வந்து பிரெஸ்கா இருக்கிறாங்க. ஆனா ஆள் கொஞ்சம் ஃபேட்டா இல்ல. பேபினாலே கொஞ்சம் நம்ம என்ன நினைப்போம், கொஞ்சம் சத்து இருந்தா நல்லா இருக்குங்கிற மாதிரி நினைப்போம். ஓகே, ரொம்ப லீனா இருக்கிறாங்க. சரிங்கம்மா, நம்ம டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் அம்மா. பாப்பாக்கு குழந்தைக்கு வயது எத்தனைம்மா? 6 years மேம். 6 yearsங்களா? குழந்தை தூங்குறதெல்லாம் கரெக்டா தூங்குறாங்களா? கரெக்டா தூங்கும். நைட் ஒரு 9 hours கிட்ட தூங்குறாங்க. 9 hours கிட்ட தூங்குறாங்க. செரிமானம், அதாவது காலையில வந்து செரிமானம் வந்து கரெக்டா ஆகுதுங்களா? குழந்தைக்கு மோஷன் போறது அதெல்லாம் வந்து கரெக்டா இருக்குதுங்களா? அதெல்லாம் எந்த ப்ராப்ளம் இல்லை மேம். எல்லாமே நார்மலா தான் இருக்கு. ஓகேம்மா, ஓகே. ஏதாவது வேற ஏதாவது மருந்து மாத்திரைகள், ஏதாவது சத்து டானிக் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துட்டு இருக்கீங்களா குழந்தைக்கு?
நோ மேம், அது வந்து நியூ பார்னா இருக்கும்போது கொஞ்சம் கொடுத்தோம். ஆனா இப்ப அந்த மாதிரி சத்து டானிக் எதுவும் கொடுக்கறது இல்ல. ஓகேம்மா, ஓகே ஓகே. நல்லா எடுத்துக்கிறா. எக்ஸ்ட்ரா ஃப்ரூட்ஸ் கொடுக்குறேன். 3 டைம்ஸ் நல்லா சாப்பிட்டுருவாங்க. பசிச்சு சாப்பிட்றாங்களா ஃபர்ஸ்ட் குழந்தை? ஃபர்ஸ்ட் தான் சாப்பிடுவாங்க. ஃபர்ஸ்ட் தான் சாப்பிடுவாங்க. ஒவ்வொரு நாளைக்கு அடம் முடிக்கிறப்ப நான் கொடுக்காமலும் விட்டுருக்கேன். அதெல்லாம் சாப்பிடுவாங்க. விரும்பிதான் சாப்பிடுவாங்க. ஸ்கூலுக்கு போறதுனால நல்லா பசிக்கிட்டு சாப்பிடுறாங்க. ஓகேம்மா, ஓகே. தொடர்ந்து நிகழ்ச்சி கவனிங்க, இதுக்கான விளக்கம் நான் சொல்கிறேன். அதாவது இவங்க வந்து பசிச்சு தான் சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் எடை வந்து அளவுக்கு அதிகமாக கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. பட் வந்து என்ன அப்படின்னா, ஒரு உடலில் வந்து சில மாற்றங்கள் நம்மளுக்கு வருது அப்படின்னாலே கண்டிப்பாக செரிமானத்தில் வந்து கண்டிப்பாக நம்ம ஆணித்தரமாக சொல்ல முடியும், கண்டிப்பாக கோளாறுகள் இருக்கும். ஸோ அந்த செரிமானத்தை வந்து நம்மளுக்கு சீர்படுத்தும் போது என்னதான் உணவுப் பொருட்கள் நம்ம எடுத்தாலுமே வந்து குழந்தை வந்து வெயிட் போடலை, கொஞ்சம் ஒரு ஹெல்த்தியாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து செரிமானம் வந்து சரியா இல்லைன்னு அர்த்தம். ஸோ செரிமானத்தை சீர் பண்ணும்போது நார்மலான எடை வந்து கண்டிப்பாக வந்து குழந்தைக்கு வந்து வரும். ஸோ அவங்க வந்து கரெக்டான முறையான தூக்கம், பசிச்சு கொடுக்கணும் குழந்தைக்கு. நம்ம வந்து பசிச்சு யாருக்கு குழந்தைங்களுக்கு எல்லாம் கொடுக்கறது இல்லை. ஐயோ நம்ம சீக்கிரமா சாப்பிடுப்பா, ஆமா டைமுக்கு சாப்பிடுன்னு போட்டு திணிக்கிறாங்க. ஸோ அந்த திணிப்பு வந்து இருக்கவே கூடாது. பசிச்சு சாப்பிடும்போது செரிமானம் இயற்கையாகவே சீரடையும். அப்படி இயற்கையாக சீரடையும் போது குழந்தையோட உடலுமே வந்து ஹெல்த்தியா இருக்கும். ஆனா எல்லாருமே நினைச்சிட்டு இருக்காங்க ஒல்லியா இருக்கிறனால நம்ம குழந்தை வந்து ஹெல்த்தியா இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆக்டிவா இருக்கணும், ஒல்லியா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அப்படி இருந்தாலே ஆக்டிவா இருக்கிற ஒரு குழந்தை அப்படிங்கிறப்போ நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இயற்கையான உணவு முறைகளை கரெக்டாக சரி பசித்து நம்ம சாப்பிடும்போது இது வந்து பெரிய விஷயமே கிடையாது. அதையும் தாண்டி இவங்களுக்கு தேவை அப்படின்னா நம்மளுக்கு திருப்பூரில் நம்மளுக்கு பிரான்ச்சஸ் இருக்கு, அங்கே டியூட்டி டாக்டர்ஸ் இருப்பாங்க. எப்போ வேணா போனாலும் இவங்க வந்து தொடர்பு கொண்டாங்க அப்படின்னா முழுமையான தீர்வு இவங்களுக்கு கிடைக்கும். ஓகேம்மா, கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. அண்ட் டாக்டர் சொன்ன மாதிரி வந்து ஒல்லியா இருக்கனால வந்து கவலைப்பட வேண்டாம், ஹெல்த்தியான ஃபுட்ஸ் கொடுத்தாலே அதுவே வந்து ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். அடுத்த காலரும் லைன்ல இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என்னோட பேர் சுதா மேடம். எனக்கு வயசு 30 ஆகுது. நான் திருச்சியில இருந்து பேசுறேன். சரிங்கம்மா, இன்னைக்கு என்ன கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க டாக்டர் கிட்ட? எனக்கு வந்து 2 குழந்தை மேடம். மேரேஜ் ஆகி 2 பேபி இருக்கு. இப்ப 2 பேபிக்கு அப்புறம் எனக்கு முதுகு வலி பிரச்சனை தாங்க முடியல மேடம். அந்த வலி வந்து கை கால்ல எல்லாம் கூட பரவிடுச்சு. எந்த சின்ன சின்ன வேலைகள் கூட என்னால வீட்டுல செஞ்சுக்க முடியல. வீடு கூட்டும் போது கூட முதுகு வலிக்குது. அது மட்டும் இல்லாம எந்த நேரமும் இப்ப தூங்கி எழுந்திருச்சிருக்கேன். இப்ப இந்த டைம்ல கூட திரும்ப சோர்வா தூக்கம் வர மாதிரியே இருக்கு மேடம். கை கால் வலியெல்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்கு மேடம். முதுகு வலி என்னால இன்னும் கொஞ்ச நாள்ல நடமாட முடியாதோங்கிற பயமா இருக்கு மேடம். சரிங்கம்மா, கவலைப்படாதீங்க. கண்டிப்பா டாக்டர் உங்களுக்கான தீர்வு கொடுப்பாங்க, கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகேம்மா. அம்மா மாத்திரைகள் ஏதாவது உட்கொண்டுட்டு இருக்கீங்களாம்மா நீங்க? இல்ல, அப்படியெல்லாம் எதுவுமே இல்ல மேடம். நான் இப்ப இந்த புதுயுகம் சேனல்ல ஒவ்வொரு டாக்டரும் பேசுறத பாத்துக்கிட்டு வரேன். அதான் ஏதாவது இந்த ஸ்ரீவர்மா ஹாஸ்பிட்டல் இப்ப உங்களோடது ஏதாவது திருச்சியில பிரான்ச் இருந்தா போலாமா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன்லயே இருக்கேன் மேடம். அம்மா நீங்க எதுவுமே பதட்டப்படாதீங்க. அதாவது இது குழந்தை 2 குழந்தைகளுமே வந்து ஆபரேஷன் பண்ணி ஏதாவது குழந்தை பிறந்துச்சாம்மா? இல்ல மேடம், எல்லாரும் கேட்கிற கேள்வி இதுதான். எனக்கு நார்மல் டெலிவரி தான். பட் ஆனாலும் நான் ரொம்ப வீக் ஆயிட்டேன் மேடம். ரொம்ப ரொம்ப பலவீனமா இருக்கேன். சரிங்கம்மா, ஒன்றும் பயப்பட வேண்டாம். இரவுல தூக்கம் எல்லாம் எப்படிமா இருக்கு உங்களுக்கு? சில நேரத்துல மனக்கவலைகள், குடும்ப பிரச்சனைகள் காரணமா தூக்கம் வர மாட்டேங்குது மேடம். அதனால நான் பகல்ல கூட தூங்குறது கிடையாது. ஓகேம்மா, ஓகே. நல்லா தூக்கம் வருது மேடம். ஓகேம்மா, ஒன்றும் பதட்டப்படாதீங்க. தொடர்ந்து நிகழ்ச்சி கவனிங்க. இதற்கான விளக்கத்தை நான் சொல்றேன். அது இவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா மெயினாக வந்து தூக்கமின்மை தான் காரணமாக இருக்கும். தூக்கமின்மை காரணமாக இருக்கிறதுனால தான் வந்து இவங்களுக்கு நரம்பு வலிகள் எல்லாமே வந்து சம்மந்தப்பட்டது. வந்து தூக்கம் வந்து சீராக இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக நரம்பு வலிகள் எல்லாமே வந்து கண்டிப்பாக வரும். இவங்களுக்கு மேக்ஸிமம் வந்து சீசர் பண்ணியிருந்தாங்கன்னாலும் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் பீரியடில் வந்து நம்மளுக்கு நிறைய மாத்திரைகள் உட்கொண்டிருந்தாலுமே இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். ஆனாலும் அதையும் தாண்டி இவங்க ஆப்ரேஷன் எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ கண்டிப்பாக இயற்கை வந்து எப்பவுமே தவறு பண்ணாது, நம்ம உடலும் வந்து எப்பவுமே தவறு பண்ணாது. நம்ம சாப்பிடக்கூடிய உணவு முறைகள்ல தான் கண்டிப்பா தவறு இருக்கும். நம்ம தூங்கக்கூடிய வழிமுறைகள்ல வந்து கண்டிப்பா தவறு இருக்கும். இவங்க நார்மலா நல்லா தூங்கல, நைட்ல வந்து நல்லா தூங்குனாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து கல்லீரலோட செயல்பாடுகள் வந்து நார்மலா இருக்கும், மெட்டபாலிசம் எல்லாமே நார்மலா இருக்கும். அப்படி மெட்டபாலிசம் வந்து நார்மலா இருக்கும் பட்சத்துல இவங்களுக்கு கண்டிப்பாக நரம்பு வலிகள் எல்லாமே வராது. ஸோ இப்போ இவங்களுக்கு வந்து கை கால் மூட்டு வலி, உடம்பு வலி, கை கால் வலி அதிகமாக வந்து ஒவ்வொன்றா அடிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து மூல காரணம் என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா தூக்கமின்மை தான்.
ஸோ தூக்கமின்மையை வந்து நம்ம சீர்படுத்தும் போது கல்லீரலோட செயல்பாடு கரெக்டாகும், செரிமானம் சீராகும். அப்படி செரிமானம் சீராகும் பட்சத்தில் இவங்களுக்கு வந்து கண்டிப்பாக முழுமையாக நரம்பு தொந்தரவுகள் எல்லாமே வந்து கை கால் மூட்டு வலி முழுமையாக குணப்படுத்தலாம். நம்மளுக்கு திருச்சி பிரான்ச்சில் வந்து நம்ம இவங்க தொடர்பு கொண்டாங்க அப்படின்னா அங்கே டாக்டர்ஸ் இருக்காங்க. டியூட்டி டாக்டர் வந்து அவங்க பேர் மேகல்யா, டாக்டர் மேகல்யான்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க போய் பார்த்தாங்க அப்படின்னா அதுக்கான தீர்வை வந்து முழுமையாக கொடுப்பாங்க. அதே மாதிரி சில வர்ம சிகிச்சைகள் எல்லாமே நம்ம கொடுத்துட்ருக்கோம். தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போது இதுக்கு முழுமையான தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றிமா. டாக்டர் சொன்ன மாதிரி வந்து தூக்கமின்மை தான் வந்து உங்களுக்கு மெயினான ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு தேவைப்பட்ட திருச்சியிலே வந்து நமக்கான மருந்துகள் எல்லாம் கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் டாக்டரை போய் டேரெக்டாக வந்து மீட் பண்ணலாம். அடுத்த காலரும் லைனில் இருக்காங்க. வணக்கம், டாக்டர் ஆன் கால். வணக்கம் மேடம். வணக்கம், அவங்க பேர் சொல்லுங்க, எங்கிருந்து கால் பண்ணிருக்கீங்க? என் பேர் வந்து வாசுகி. நான் அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பண்றேன். சரிங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எங்க அண்ணிக்காக கேட்கணும். என்ன வயசு அது அவங்களுக்கு? அவங்களுக்கு வந்து 33. சரிங்கம்மா, டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து உங்க சந்தேகங்களை கேட்கலாம். வணக்கம் அம்மா. வணக்கம் அம்மா, சொல்லுங்க. வணக்கம் மேடம். எங்க அண்ணிக்கு வந்துட்டு கிட்னில ஸ்டோன் இருக்கு அப்படின்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. டேப்லெட் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சரிங்கம்மா. இதுக்கு முன்னாடி வந்து கர்ப்பப்பை ஆபரேஷனும் பண்ணிருக்காங்க அவங்களுக்கு. ஓகேம்மா. இதுல இப்போ உள்ள சிச்சுவேஷன்ல இன்னொரு ஆபரேஷன், இப்போ கிட்னிக்கும் டேப்லெட் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு வலி வந்து சரியாவே ஆகலாமா, வலி இருந்துட்டே இருக்கு. யூரின் போறதுல ப்ராப்ளம் அந்த மாதிரி இருந்துட்டு இருக்கு அவங்களுக்கு. சரியானபடி யூரினும் போக மாட்டேங்குது. ஓகேம்மா, கர்ப்பப்பை வந்து என்ன இது பண்ணிருக்காங்க? இல்ல, ஆபரேட் பண்ணி எடுத்துட்டாங்க, ரிமூவ் பண்ணிட்டாங்க இல்லீங்களா? ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஓகேம்மா, ஓகே. இதுக்காக நீங்க மருந்து மாத்திரைகள் எதுவுமே உட்கொள்ள வேண்டிய தேவை இல்லைம்மா. ஒன்றும் பயப்பட வேண்டாம். நம்மளோட வெள்ளூர்ல வந்து நம்ம பிரான்ச் இருக்கு. நீங்க போய் பார்த்தீங்க அப்படின்னா இதற்கான முழுமையான தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும். நீங்க நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க, இதற்கான தெளிவான விளக்கம் வந்து நான் கொடுக்குறேன். அதாவது ஆபரேஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அம்மா பயப்படவே வேண்டாமா, ஆபரேஷன் இல்லாமலே இதுக்கு தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? பயப்படாதீங்க. முதல்ல மனதுல வந்து தெளிவா இருங்க. ஆபரேஷன் பண்ணி நம்ம எந்த திரும்பவும் ஒரு தடவை ஆபரேஷன் பண்ணாலும் திரும்பவும் வந்து ரீஅக்கரன்ஸ் கண்டிப்பாக இருக்கதான் செய்யும். ஸோ எத்தனை தடவை நீங்க ஆபரேஷன் பண்ணிட்டு இருப்பீங்கிறத நீங்க பார்த்துக்கோங்க. ஸோ அது தேவையே இல்லைம்மா, ஆபரேஷனே தேவையில்லாம இயற்கையாகவே நம்ம இதை வந்து இயற்கை மருந்து முறைகள்லயே நம்ம சரிப்படுத்தலாம். திரும்ப வரவே வராது. நம்ம இயற்கை சிகிச்சை முறைகளை எடுக்கும்போது திரும்ப வராது. அதே மாதிரி உணவு வழிமுறைகளும் நம்ம வாழ்வியல் வழிமுறைகளும் நம்ம கற்றுக் கொடுப்போம். அதை கரெக்டாக இவங்க ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னாலே தெளிவாக நம்ம இவங்க நிரந்தர தேர்வு கண்டிப்பாக கிடைக்கும் இதுக்கு. இன்னைக்கு நம்ம கூட ஹெர்போ கேர் ஹெல்த் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டாக்டர் ஜலஜாவதி இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். டாக்டர், லாஸ்ட் காலர் சொன்ன மாதிரி வந்து இந்த கட்டிகள் அப்படின்றதுக்கு கண்டிப்பா ஆபரேஷன் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கான அது வந்து ஆபரேஷன் பண்ண வேண்டிய தேவையே இல்லை. முதல்ல வந்து நம்ம ஆணிவேர் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கணும். அப்போ இப்போ இவங்க வந்து ஒரு லேடி வந்து கர்ப்பப்பையை ரிமூவ் பண்றாங்க அப்படின்னாலே அவங்களுக்கு 1 by 1 ஒவ்வொரு பிரச்சனைகளுமே வர ஆரம்பிச்சிடும். அப்போ யாருக்கு வந்து கர்ப்பப்பை தான் வந்து உயிர் சக்தி, பெண்களுக்கு உயிர் சக்தியே வந்து இருக்கக்கூடிய இது வந்து பார்த்தோம்னா கர்ப்பப்பை தான். ஸோ அந்த கர்ப்பப்பையே நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா அவங்களுக்கு எப்படி நோய்கள் ஒவ்வொரு நோய்களாக உருவெடுத்துட்டே தான் இருக்குமே தவிர நம்மளுக்கு அதை வந்து சரிப்படுத்துறது வந்து கடினம். ஸோ நம்ம வந்து முடிந்த வரைக்கும் ரிமூவ் பண்ணவே கூடாது. ரிமூவ் பண்ணவே கூடாது. கர்ப்பப்பையை வந்து ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே பிரச்சனைகள் வந்து அதிகம்தான் ஆகுமே தவிர கம்மியாகாது. அதே மாதிரி கிட்னியில் வந்து ஸ்டோன் இருக்கு அப்படின்னாங்க. அதாவது எப்போவுமே கிட்னி எனர்ஜி நல்லா இருக்கணும். கிட்னி எனர்ஜி வந்து நல்லா இருக்கும்போது கர்ப்பப்பையும் நல்லா இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு இன்டர்லிங்க்டு தான். ஸோ கர்ப்பப்பை நல்லா இருக்கும்போது கிட்னி நல்லா இருக்கும், கிட்னி நல்லா இருக்கும்போது கர்ப்பப்பையோட எனர்ஜி லெவலும் நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஸோ இவங்க இதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. இதுக்கு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இயற்கையான உணவு முறைகளை ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி திரும்ப திரும்ப நம்ம சொல்றது ஒண்ணுதான், கட் பண்ண வேண்டிய தேவையே இல்லை. ஆரம்பத்துலேருந்தே நம்ம சொல்லிட்டு இருக்கிறது ஆப்ரேஷனே இல்லாம சிகிச்சை முறைகள் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அந்த சிகிச்சை முறைகளை தெளிவா இவங்க பயன்படுத்தினாங்க அப்படின்னாலே முழுமையான தீர்வு இவங்களுக்கு கிடைக்கும். ஓகே, தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம், டாக்டர் ஆன் கால். வணக்கங்க. வணக்கம், அவங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? நாங்க பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பேசுறோங்க. எங்க பேர் லட்சுமி. சரிங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? என்னோட பாப்பாவுக்கு 6 years ஆகுது. சரிங்கம்மா. ஹலோ, சொல்லுங்கம்மா, டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து உங்க சந்தேகங்களை கேட்கலாம். 6 years ஆகுது. பாப்பாவுக்கு வந்து ஹெமட்டாலஜி ப்ராப்ளம் இருக்கு. சரிங்கம்மா. பாப்பா ITP பேஷண்ட். சரிங்கம்மா.
அவளுக்கு வந்து இப்போ பாத்தீங்கன்னா எதனா ஹெவி ஃபுட்டோ இல்ல கொஞ்சம் செமிக்காத ஃபுட் எதனா சாப்பிட்டானா அடிக்கடி வாமிட் பண்ணிடுறா. வாமிட் வருது, ஃபீவர் அடிக்கடி வருது. சரிங்கம்மா, டாக்டர் கிட்ட கேட்டு நம்ம தெரியும். கொடுங்க. வணக்கம் அம்மா, சொல்லுங்கம்மா, தொடர்ந்து சொல்லுங்க. வணக்கங்க. பாப்பா வந்து ஐடிபி பேஷண்ட்டுங்க. ஹெமட்டாலஜி ப்ராப்ளம் இருக்கு பாப்பாவுக்கு. ஓகேம்மா. பாப்பாவுக்கு வந்து இப்போ பாத்தீங்கன்னா எதனா சாப்பிட்டா ஜீரணமாகாம அடிக்கடி வந்து வாமிட்டிங் ப்ராப்ளம் இருக்கு. ஓகேம்மா. பாப்பாக்கு இப்ப வயது எத்தனைமா ஆகுது? 6 வயசுங்க. 6 வயது இல்லைங்களா? ஓகே. மாத்திரை மருந்துகள் ஏதாவது கொடுத்துட்டு இருக்கீங்களா? இல்லங்க, மெடிசன்ஸ் வந்து எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு மெடிசன்ஸ் வந்து நாங்க எதுவும் கொடுக்கல. ஓகேம்மா, ஒன்றும் பயப்பட வேண்டாமம்மா, பயப்பட வேண்டாம். எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? நாங்க பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பேசுறோங்க. பெரம்பலூருங்களாம்மா? ஓகேம்மா, நீங்க தொடர்ந்து நிகழ்ச்சி கவனிங்க, இதுக்கான விளக்கம் வந்து சொல்றேன். அதாவது ஃபீவர் வந்துட்டே இருக்குங்க அடிக்கடி. ஒன்னும் பயப்பட வேண்டாமம்மா. எப்பவுமே வந்து ஃபீவர் வருது அப்படின்னா ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, உடல்ல வரக்கூடிய சில மாற்றங்கள் வந்து நம்ம இயற்கையாகவே நம்ம உடல் வந்து கொஞ்சம் வெளிப்படுத்தும். அதாவது கொஞ்சம் ஹீட்டை வந்து அது வந்து இன்டியூஸ் பண்ணி அதை சரிப்படுத்துறதுக்கு, தன்னைத்தானே சரிப்படுத்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணும். அதனால நீங்க பயப்பட வேண்டாம். பாப்பாக்கு இருக்கிற பிரச்சனைகள் வந்து முழுமையாக தீர்க்கலாமா? தீர்க்க முடியாதது எதுவுமே கிடையாது. நம்ம இயற்கையான உணவு முறைகள் பாப்பாக்கு கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம கேஸ் ஹிஸ்டரி எல்லாம் எடுத்துட்டு என்ன பிரச்சனை, ஆணிவேர் என்ன அப்படிங்கிறத தீர ஆராய்ந்து நம்ம மருந்துகள் நம்ம கொடுக்கும் மருந்துகளாக இருந்தாலும் சரி, உணவு முறைகளாக இருந்தாலும் சரி, நம்ம கரெக்டாக சீரமைத்து நம்ம கொடுக்கும்போது கண்டிப்பாக முழுமையான தீர்வு பாப்பாக்கு கிடைக்கும். சரிங்களாம்மா? நம்மளுக்கு பெரம்பலூர்ல நம்மளுக்கு கீழே ஸ்க்ரோல் ஆயிட்டு இருக்க நம்பர் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு நியர்பை பிரான்ச் எதுன்னு பார்த்துட்டு அந்த பிரான்ச்சுக்கு வந்து அணுகுனீங்க அப்படின்னா உங்களுக்கு முழுமையான தீர்வு நம்ம கண்டிப்பாக கொடுக்கலாம். தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க, இதுக்கான விளக்கம் சொல்கிறோம். இப்போ ஒரு குழந்தைக்கு வந்து ஹெமட்டாலஜி ப்ராப்ளம் வருது அப்படின்றாங்க. அதாவது உடல்ல வந்து நோய் வருது அப்படின்னாலே முதல்ல வந்து ஏதோ ஒரு பிளாக்கேஜ் இருக்கு, ஏதோ ஒரு கழிவுகளோட தேக்கம் வந்து நம்ம உடம்புல இருக்குன்னு அர்த்தம். ஏதோ ஒன்று அப்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்கு, அதனால நம்ம உடம்பு சீராக இயங்கலை அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். ஸோ அப்போ அதை வந்து அந்த பிளாக்கேஜ் என்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்து ரிமூவ் பண்ணிடணும். ஸோ அதை ரிமூவ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா இயற்கையாகவே நம்ம உடல் வந்து தன்னைத்தானே சரிப்படுத்திக்க கூடிய அந்த சக்தி வந்து நமக்கு கிடைச்சிரும். அதான் சக்தி ஓட்டங்களை வந்து நம்ம சீர்படுத்தும் போது, சேனலைஸ் பண்ணி கரெக்டா கிளியர் பண்ணி விடும்போது முழுமையான தீர்வு கிடைக்கும். தீர்வு இல்லாம எந்த நம்ம படைப்புமே, நம்ம எல்லாரோட படைப்புமே வந்து ஒரு தீர்வு இல்லாம வந்து ஒரு படைப்பு கிடையாது. ஸோ இது சின்ன குழந்தை தான், கண்டிப்பாக இந்த குழந்தைக்கு வந்து சரிப்படுத்தலாம். நம்ம பிரான்ச்சை வந்து அணுகுனாங்க அப்படின்னா முழுமையான தீர்வு இந்த குழந்தைக்கு கிடைக்கும். கண்டிப்பாக சரியாகும் இந்த குழந்தை. கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றிமா. நீங்க பயப்பட வேண்டாம், கண்டிப்பா வந்து உங்க குழந்தைக்கான தீர்வு ஹெர்போ கேர் ஹாஸ்பிட்டல் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா டாக்டர் சொன்ன மாதிரி ஸ்க்ராலிங்ல போற நம்பருக்கு கால் பண்ணீங்க, உங்களுக்கான டீடைல்ஸ் கொடுப்பாங்க. அடுத்த காலரும் லைன்ல இருக்காங்க. வணக்கம், டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம். நான் சங்கீதா பேசுறேன். ஓகே, எங்க இருந்துமா கால் பண்ணிருக்கீங்க? உங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணி வச்சுட்டு பேசுங்கம்மா, அப்பதான் தெளிவா கேட்கும். லைன்ல இருக்கீங்களா? ஹலோ, உங்க பேர் சொல்லுங்கம்மா. உங்க பேர் சொல்லுங்கம்மா. ஜெயந்தி. ஓகே, எங்க இருந்துமா கால் பண்ணிருக்கீங்க? அரியலூர் மாவட்டமா, உடையார்பாளையத்துல இருந்து பேசுறோம். சரிங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு தாமா. ஓகே, என்ன வயசு ஆகுதுமா உங்களுக்கு? எனக்கு 46 வயசு ஆகுதுமா. சரிங்கம்மா, டாக்டர் இருக்காங்க, உங்க சந்தேகங்களை கேட்கலாம். வணக்கம் அம்மா. வணக்கம் அம்மா. சொல்லுங்கம்மா, என்ன தொந்தரவுமா பண்ணுது உங்களுக்கு? எனக்கு இந்த கை கால் வீக்கமா இருக்குமா, திட்டா உடம்பு வீக்கமா அழுத்தமா இருக்கு, கல்லு மாதிரி. ஓகேம்மா, இது எவ்வளவு நாளா இருக்குமா? இது ஒரு 2-3 வருஷமா இருக்குமா. அங்கேயும் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம், எல்லாமே நார்மலா தான் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனாலும் குணமடைஞ்ச பாடல. இடுப்புல வலி வந்ததுதான் ஃபர்ஸ்ட். என்னம்மா? இடுப்புல வலி வந்ததுமா, குனியும் போது. இப்பவும் குனியும் போது இடுப்பு வலிக்குது. ஓகேம்மா, ஓகே. இப்போ உங்களுக்கு வந்து யூரின் எல்லாம் நார்மலா போகுதாம்மா? பரவாயில்லம்மா, அதெல்லாம் நார்மலா போகுது. அந்த டெஸ்டும் எடுத்து பார்க்க சொன்னாங்க, அதெல்லாம் நல்லா இருக்கு. யூரின் நார்மலா போகுதுங்களா? நார்மலா போகுதுமா. மத்தபடி வேற ஏதாவது மருந்து மாத்திரைகள், வலிக்காக மருந்து மாத்திரைகள் உட்கொண்டுட்டு இருக்கீங்களாமா? எதுவுமே சாப்பிடலமா. நான் அப்படியே இதெல்லாம் மாத்திரை எல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு எதுவுமே சாப்பிடல, அப்படியே விட்டுட்டேன். அப்பவே சரியா போகுது, அப்புறம் வந்துடுற மாதிரி இருக்கு. எல்லா டெஸ்டும் எடுத்து பார்த்துட்டு பரவாயில்ல, நார்மலா தான் இருக்கு. இதுக்கு முன்னாடி மருந்துகள் ஏதாவது உட்கொண்டு இருக்கீங்களா? கொஞ்சம் கூட இல்ல. இல்லம்மா, அப்பவே சமயத்துக்கு காட்ட வேண்டியது டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க, நார்மலா தான் இருக்கு, எல்லா டெஸ்டும் நல்லா தான் இருக்கும்பாங்க. ஓகேம்மா, ஓகேம்மா, தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க, இதுக்கான விளக்கம் வந்து நான் சொல்றேன். அதாவது இவங்க வந்து கை கால் வீக்கம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க.
எப்போவுமே வந்து தேவையில்லாமல் வீங்காது உடம்புல கை கால் வீங்குது அப்படின்னா கண்டிப்பாக கிட்னியோட எனர்ஜி லெவல் வந்து கண்டிப்பாக இவங்களுக்கு வீக்காக இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் வந்து கை கால் வீக்கம் கண்டிப்பாக வரும். எப்பவுமே வந்து ஒரு பொருள் வந்து நம்மளுக்கு கழிவு வந்து வெளியே போகலை அப்போ தேங்குது அப்படின்னா தானே உள்ளுக்குள்ள வந்து அந்த பல்ஜிங்கே காமிக்கும். ஸோ அப்போ உள்ளுக்குள்ள இருக்கிறத நம்ம வெளியேற்றணும். அப்போ இதை வந்து சீராக வெளியேற்றாம நம்ம மருந்து மாத்திரைகள் வேற ஏதாவது உட்கொண்டுட்டோ இல்லை தேவையில்லாம ரிப்போர்ட்ஸாக நம்ம எடுத்து குமிச்சிட்டோ இருந்தோம்னா அதுக்கான ரிசல்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்காது. அவங்க இன்வெஸ்டிகேஷன்ஸ் எடுத்துட்டே இருக்கிறாங்க அப்படின்றாங்க, அதை எடுத்து எந்த பலனுமே கிடையாது. இயற்கையான உணவு முறைகளை சீராக பயன்படுத்தி அந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய தேக்கங்களை வந்து நம்ம வெளியே கொண்டு வரணும். ஸோ அந்த தேக்கங்களை நம்ம சீராக வெளியே கொண்டு வரும்போது இவங்களுக்கு வந்து முழுமையாக தீர்வு கிடைக்கும். அதே மாதிரி தேவையில்லாம இவங்க வந்து இரவுல வந்து கண்டிப்பா நல்லா தூங்கியிருக்க மாட்டாங்க, கண்டிப்பா இருக்கும் வலி, நல்ல தூக்கம் வந்திருக்காது. ஸோ அந்த இது தூக்கம் சீராக இருந்துச்சு அப்படின்னா செரிமானம் சீராகும். செரிமானமும் சீராக இருக்கும் பட்சத்துல கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து வெளியே போகக்கூடிய அந்த எக்ஸ்கிரீஷன்ஸ் எல்லாமே வந்து எளிதாக போயிடுச்சு அப்படின்னா இவங்களுக்கு வந்து அது கண்டிப்பா சரியாயிடும். நியர்பை பிரான்ச் அணுகுனாங்க அப்படின்னா நம்ம டீட்டெயில்டா கேஸ் ஹிஸ்டரி எல்லாம் எடுத்துட்டு நம்ம மருந்துகள் கொடுத்து கூட வாழ்வியல் வழிமுறைகளையும் நம்ம சொல்லி கொடுத்து அதையும் ஃபாலோ பண்ணும்போது 3 monthsல கம்ப்ளீட்டா இவங்க சரியாயிடுவாங்க. ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ஓகே, கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றிமா. டாக்டர் சொன்ன விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம். அடுத்த காலரும் லைன்ல இருக்காங்க. வணக்கம், டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம். சோ லைன்ல தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்களோட சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சங்கீதா, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்கம்மா? கடலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பண்றேன். ஏஜ் 21 மேம். சரிங்கம்மா, இன்னைக்கு உங்களுக்காக தான் கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்களா? ஆமா மேம். சரிங்கம்மா, டாக்டர் இருக்காங்க, உங்க சந்தேகங்களை கேட்கலாம். ஓகே மேம். வணக்கம் அம்மா, சொல்லுங்க. மேம் எனக்கு ஏஜ் வந்து 21 ஆகுது. ஓகேம்மா. எனக்கு நீர் கட்டி இருக்குன்னு சொன்னாங்க. ஓகேம்மா. அப்புறம் நான் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம், அதுக்கப்புறம் எனக்கு சரியான மாதிரி என்னன்னு எனக்கு கரெக்டாக தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தா தைராய்டு இருக்குன்னு சொன்னாங்க. ஓகேம்மா. ஓகே, குழந்தை இல்லைன்னு போனோம். ஓகே. இப்போ வந்து நாட்டு மருத்துவம் தான் எடுத்துட்டு இருக்கேன் மேம். இப்போ எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1 வீக்கா வந்து எனக்கு கொஞ்சம் டாய்லெட் போகிற இடத்துல கொஞ்சம் சின்னதாக சதையாக தான் இருந்தது. ஓகேம்மா. அது டாய்லெட் போக முடியாமல் ரொம்ப பெயினாக இருந்தது. ஆனால் அந்த மெடிசன் எடுக்க அப்படி சித்தா மெடிசன் எடுக்க வந்து எனக்கு கொஞ்சம் பெயின் இல்லாமல் இருக்கோ தவிர அந்த இது வந்து இருக்கு மேம், அந்த லைட்டாக அந்த சதை மாதிரி இருக்காது. ஓகேம்மா, நீங்கள் ஒன்றுமே பதட்டப்படாதீங்க, பயப்படாதீங்க. இப்போ வெயிட் எவ்வளோ இருக்கீங்க? வெயிட் வந்து 67 மேம். 67 இருக்கீங்க. ஹைட் எவ்வளோ இருக்கீங்கம்மா? ஹைட் வந்து 5.something மேம். ஐ டோன்ட் நோ மேம். ஓகேம்மா, ஓகே, ஒன்றும் பயப்படாதீங்க, தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க, இதுக்கான விளக்கம் சொல்கிறோம். அதாவது இவங்களுக்கு வந்து பிசிஓடி கட்டிகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. தொடர்ந்து மாத்திரைகள் உட்கொண்டுட்டே இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இது சரியாகவே ஆகாது. தொடர்ந்து மாத்திரைகள் சாப்பிட்றத நிப்பாட்டணும். ஃபர்ஸ்ட் நிப்பாட்டிட்டு அதை நிப்பாட்டினா தான் நம்மளுக்கு வந்து ஃபர்தராக வந்து உணவு முறைகள் மூலமாகவே நம்ம எளிதில் வந்து சரிப்படுத்த முடியும். அதாவது ஒரு இன்டியூஸ் பண்ணி நம்மளுக்கு மென்சுரல் சைக்கிளை கொண்டு வர்றது எல்லாமே வந்து முறையான சிகிச்சை முறை கிடையவே கிடையாது. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தைராய்டு பிரச்சனையும் இருக்குது, பிசிஓடி பிரச்சனையும் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே வந்து இன்டர்லிங்க்டு தான். ஸோ இதை வந்து சீர்படுத்தும் போது கண்டிப்பாக அந்த பெண்ணுக்கு வந்து கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் வந்து உடல் எடையானது வந்து கண்டிப்பாக கம்மியாகும். நம்மளோட சிகிச்சையிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க நம்ம சிகிச்சை ஒரு விஷயத்துக்காக எடுப்பாங்க, ஆனால் மற்ற எல்லா பிரச்சனைகளுமே சேர்ந்து சரியாகும். இப்போ பிசிஓடிக்குன்னு மட்டும் ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க, பார்த்தீங்க அப்படின்னா தைராய்டு கம்ப்ளைண்ட்டும் சேர்ந்து சரியாகும். அதே மாதிரி நம்ம ஏன் அப்படி சரியாகுது அப்படின்னா நம்மளுக்கு உடல்ல வந்து இருக்கக்கூடிய எல்லா பாகங்களுமே ஒரு உடல்ல தான் இருக்கு, வேறு இல்லை. எல்லா பார்ட்டுமே ஒரே சீரமைப்பில் இருக்குது, ஒரே ஒரு இதில் தான் இருக்குது. ஸோ உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் சேர்த்து உயிராற்றலையும் வந்து நம்ம சீர்படுத்தும் போது, முழுமையாக பார்த்து நம்ம மருந்துகள் கொடுக்கும்போது தைராய்டு பிரச்சனை மட்டும் சரியாகாது, இல்லை பிசிஓடி பிரச்சனை மட்டும் சரியாகாது. மற்ற வேற ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும், கை கால் மூட்டு வலிகள் இருந்தாலும், உடல் பருமனாக இருந்தாலும் சரி, செரிமான கோளாறு எது இருந்துச்சுனாலுமே முழுமையாக ஒட்டு மொத்தமாக சரியாகும்.
அதான் சொல்லுவோம், ஒரே சிகிச்சை ஒட்டுமொத்த குணம்னு சொல்லுவோம். நம்ம எங்க ஹெர்போகேர்ல இருக்கக்கூடிய மிக முக்கிய இதே வந்து இதுதான், ஒரே சிகிச்சை ஒட்டுமொத்த குணம். ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், உயிராற்றலையும் வந்து நம்ம மேம்படுத்துறோம். ஸோ அப்படி மேம்படுத்தும் போது ஒரு மனுஷனை வந்து முழுமையாக வந்து ஹெல்த் கொடுக்கணும் அப்படின்னா இப்படிதான் கொடுக்க முடியும், இந்த வழிமுறைகள்ல தான் கொடுக்க முடியும். இதைத்தான் நம்ம ஹெர்போகேர்ல நம்ம பண்ணிட்டு இருக்கோம். தொடர்ந்து சிகிச்சை வந்து நம்மகிட்ட வந்து எடுத்தாங்க அப்படின்னா வாழ்வியல் வழிமுறைகளோடு நம்ம கொடுக்கக்கூடிய மருந்து இயற்கை உணவு முறைகளையும் ஒரு 3 months கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கனாலே இவங்களுக்கான தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி மேம். டாக்டர் சொன்ன மாதிரி உங்களுக்கான வாழ்வியலுக்கான வழிமுறைகளையும் வந்து டாக்டர் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. அடுத்த காலரும் லைன்ல இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ வணக்கம். ஹலோ அம்மா, டிவி வால்யூம் கம்மி பண்ணி வச்சுட்டு உங்க பேர் சொல்லுங்கம்மா. ஹலோ சொல்லுங்கம்மா. என் பேர் உமா. ஓகேம்மா, டிவி பார்க்காதீங்கம்மா. யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க இன்னைக்கு? எனக்கு தான் மேடம். என் வயசு 42. சரிங்கம்மா, டாக்டர் இருக்காங்க, உங்க சந்தேகங்களை கேட்கலாம். ஹலோ டாக்டர் மேடம். வணக்கம் அம்மா, சொல்லுங்க. என் பேர் உமா. சொல்லுங்கம்மா. எனக்கு இந்த கை காலு இதெல்லாம் வலிக்குது. ஓகேம்மா. லைன்ல இருக்கீங்க? அது இந்த இடுப்பு வந்து நிறைய வலிக்குதுங்க. அந்த வலிக்காக இந்த கை வேலை செய்ய முடியறதுன்னா அந்த கை எல்லாம் பயங்கரமா வலி. ஓகேம்மா, இப்போ உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்குங்களாம்மா? இப்ப இல்லைங்க, பீரியட்ஸ் எல்லாம் ரெகுலரா வந்துட்டு இருக்குங்களா? மந்த்லி கரெக்டா இருக்குங்களா? இல்ல அத நின்னுச்சுங்க. 3 வருஷம் ஆகுது. 3 வருஷம் முடிஞ்சிச்சுங்களாம்மா? முடிஞ்சிச்சுங்க. ஓகேம்மா, ஓகே. மத்தபடி சுகர், பிரஷர் அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா உங்களுக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எதுவுமே இல்ல. வலிக்காக மாத்திரைகள் ஏதாவது உட்கொண்டுட்டு இருக்கீங்களாம்மா? இல்ல, அதுக்கெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. அந்த டாக்டர் கிட்ட அப்பப்ப காமிக்கிற இந்த கை வலிக்கு மாத்திரை கொடுக்குறாங்க. வலி மாத்திரைகள் அப்ப உட்கொண்டுட்டு இருக்கீங்க இல்லையா? ஓகேம்மா, ஒன்றும் பயப்பட வேண்டாமம்மா. மாத்திரைகள் வந்து நம்மளுக்கு முழுமையான தீர்வுகள் கண்டிப்பாக கொடுக்காது. இயற்கையான உணவு முறைகளும் இயற்கை மருந்து சிகிச்சைகளும் மட்டுமே தான் உங்களுக்கு முழுமையான தீர்வு கொடுக்க முடியும். தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க, இதுக்கான விளக்கம் நான் சொல்றேன். அதாவது இவங்களுக்கு வந்து கை கால் மூட்டு வலி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மெனோபாசல், இது வந்து மெனோபாசல் ஏஜ்ல கண்டிப்பாக இந்த சில நம்ம ஹார்மோன்ஸ் வந்து சேஞ்சஸ் வந்து வரும். ஹார்மோனல் சேஞ்சஸ் வரும்போது சில மாற்றங்கள் உடல்ல வருவது இயற்கை. அது வந்து கொஞ்சம் சில மாறுதல்கள் வரும். அது வந்து ரொம்ப பாதிக்காது, நம்மளை பாதிக்க கூடாது. ஆனா இவங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப அதிகமாக பாதிக்குது. ஸோ இந்த பாதிப்பானது இதோட மூல காரணம் என்ன அப்படிங்கிறத ஆராய்ந்து நம்ம வந்து மருந்து கண்டிப்பா கொடுக்கும்போது இது வந்து எளிதில் வந்து இவங்களுக்கு சீர்படுத்தலாம். கிட்னியோட எனர்ஜி லெவலை வந்து நல்லா நம்ம இம்ப்ரூவைஸ் பண்ணும்போது இவங்களுக்கு வந்து கர்ப்பப்பையோட எனர்ஜி லெவலுமே வந்து ரைஸ் ஆகும். அப்போ உயிராற்றலை நம்ம மேம்படுத்தும் போது, உயிராற்றல் சக்தியை நம்ம மேம்படுத்திட்டு நம்ம சிகிச்சைகள் கொடுக்கும்போது இவங்களுக்கு கை கால் மூட்டு வலி எல்லாமே வந்து சரியாயிடும். ஒன்றும் இல்லை, இந்த பிளாக்கேஜ் எல்லாத்தையுமே வந்து நம்ம கரெக்டாக ரிமூவ் பண்ணி அந்த சக்தி ஓட்டங்களை வந்து எல்லாமே சேனலைஸ் பண்ணி கரெக்டாக நம்ம கொடுக்கும்போது இவங்களுக்கு இயற்கையாகவே சரிப்படுத்திடலாம். மாத்திரைகள் தேவையே கிடையாது. மாத்திரைகள் இவங்க வந்து தொடர்ந்து யூஸ் பண்ணவே தேவையில்லை. அதே மாதிரி முறையான தூக்கம் இருந்துச்சுனாலும் வலிகள் எதுவுமே வந்து இவங்களுக்கு இருக்காது. செரிமானத்தையும் நல்லா கரெக்டாக நம்ம சீர்படுத்தி கொடுக்கும்போது முழுமையான தீர்வு இவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம அருகில் உள்ள ஹெர்போகேர் ஹாஸ்பிட்டலில் அணுகுனாங்க அப்படின்னா இதுக்கான முழுமையான தீர்வு நம்ம டாக்டர்ஸ் வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க. இன்னைக்கு நம்ம கூட ஹெர்போகேர் ஹெல்த் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டாக்டர் ஜலஜாவதி இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம், டாக்டர் ஆன் கால். ஹலோ வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. பேர் கவிதா, வில்லிவாக்கத்துல இருந்து பேசுறேங்க. சரிங்க கவிதா, இன்னைக்கு யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? பொண்ணுக்காக கேட்கணும். 17 வயசு ஆகுது. சரிங்கம்மா, டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து உங்க சந்தேகங்களை கேட்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் அம்மா, சொல்லுங்க. பொண்ணுக்கு 17 வயசு ஆகுது டாக்டர். அவளுக்கு செஸ்ட்ல ஒரு சின்ன கட்டி இருக்கு. ஓகேம்மா. அதை ஆபரேஷன் பண்ணி எடுக்கணும்னு சொன்னாங்க. சின்னதா தான் இருக்கு. 6 மாசத்துக்கு முன்னாடியே டாக்டர் கிட்ட போனோம். ஓகேம்மா. அவங்க 6 மாசம் கழிச்சு வாங்க, அது எப்படி இருக்கு பாக்கலாம்னு சொன்னாங்க. ஓகேம்மா. இப்ப போனோம். இப்போ அதே மாதிரிதான் இருக்கு. அதை எடுத்துறது பெட்டர் அப்படின்னு சொன்னாங்க. மார்பக கட்டி இல்லைங்களா? ஆமா ஆமா. ஓகேம்மா, ஓகே. கட்டிகளை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும்னு அவசியமே கிடையாதும்மா. ஒன்றும் பயப்பட வேண்டாம். தொடர்ந்து நிகழ்ச்சி கவனிங்க, இதுக்கான விளக்கம் சொல்றேன். அது எதனால டாக்டர் அந்த மாதிரி வருது? அது ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் பயப்படாதீங்க. நீங்க வந்து அதாவது உடம்புல வந்து கரெக்டாக வந்து ஒரு அந்த சக்தி ஓட்டங்கிறது வந்து நார்மலாக வந்து ஒரு சேனலைஸாக போயிட்டு இருக்கணும். அதில் ஏதாவது ஒரு பிளாக்கேஜ் இருக்குது, அது வந்து எது வந்து வீக்கஸ்ட் பாயிண்டோ அந்த இடத்துல வந்து பிளாக்கேஜ் ஆகும்போது அது வந்து கட்டியாக உருமாறும். அது வந்து
லேசா இருக்கும் பட்சத்துல வந்து நம்ம ஒண்ணும் பயப்பட வேண்டாம். நம்மளோட இயற்கையான உணவு முறைகளையும் இயற்கையான மருத்துவ சிகிச்சையும் நம்ம எடுக்கும்போது இது எளிதில் சரிப்படுத்தக்கூடிய விஷயம்தான். இதுக்காக நீங்க போயிட்டு கட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிரச்சனை வந்து பெருசாயிடும். ஸோ நீங்க கட் பண்ணாமலே இயற்கையாகவே நம்ம அந்த கட்டியை வந்து எளிதில் வந்து சரிப்படுத்தலாம். முறையா சிகிச்சை நம்ம ஹெர்போகேர் சிகிச்சைக்கு வாங்க, வந்து எடுக்கும்போது உங்களுக்கு வந்து இது எளிதில் சரிப்படுத்திடலாம். நீங்க பயப்படாதீங்க. ஃபர்ஸ்ட் முதல்ல குழந்தைக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கையை கொடுங்க. இது ஒண்ணும் இல்ல அப்படிங்கறத வந்து தெளிவுபடுத்துங்க. ஒண்ணு இல்ல, சின்ன கட்டி தான் எடுத்துடலாம் அப்படின்னாங்க. இல்ல ஆபரேஷன் பண்ணா தீர்வு கிடைக்காதுமா. கண்டிப்பாக இயற்கை மருந்துகளையும் இயற்கை உணவு முறைகளையும் மட்டுமே ஃபாலோ பண்ணுங்க. இதுக்கான முழுமையான தீர்வு கிடைக்கும். கண்டிப்பாக நம்ம அருகில் உள்ள ஹெர்போகேர் சிகிச்சை மையத்தை வந்து நீங்க அணுகுனீங்க அப்படின்னா இதுக்கான தீர்வு கண்டிப்பாக இருக்கும். சரிங்க, தேங்க்யூ டாக்டர். ஓகேம்மா, கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. அண்ட் டாக்டர் சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அறுவை சிகிச்சை இல்லாம வந்து மருத்துவ முறையில வந்து குணப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டாக்டர் சொன்ன விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம். அடுத்த காலரும் லைன்ல இருக்காங்க. வணக்கம், டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ, என் பேர் தேவிங்க மேம். நான் திருப்பூர்ல இருந்து பேசுறேங்க. சரிங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தாங்க மேம். சொல்லுங்கம்மா, என்ன வயசு ஆகுது உங்களுக்கு? எனக்கு 38 வயசு ஆகுதுங்க மேம். சரிங்க, டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து உங்க சந்தேகங்களை கேட்கலாம். வணக்கம் அம்மா, சொல்லுங்க. வணக்கம் அம்மா. வணக்கம் டாக்டர். என் பேர் தேவிங் டாக்டர். நான் திருப்பூர்ல இருந்து பேசுறேங்க. எனக்கு இந்த ஒரு வருஷமா வெள்ளப்போக்கு அதிகமா இருந்துச்சுங்க. இங்கிலீஷ் மெடிசன் தான் பார்த்தேன் கோயம்புத்தூர்ல பெரிய ஹாஸ்பிட்டல்ல. ஆனா நீர் கட்டி இருக்கு, அது ஸ்கேன் எல்லாம் பண்ணி பார்த்து நீர் கட்டி இருக்கு, அது சின்ன டியூப் மூலியமா கட் பண்ணி அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எனக்கு அதுல விருப்பம் இல்லைன்னு ஹெர்போகேர் மருத்துவமனைக்கு திருப்பூர்ல பாத்துட்டு இருக்கிறேங்க மேம் 2 மாசமா. ஓகே, இப்ப சிகிச்சை எடுத்துட்டு இருக்கீங்க இல்லையா நம்ம ஹெர்போகேர்ல? ஆமாங்க, 2 மாசமா எடுத்துட்டு இருக்கிறேங்க மேம். ஆனாலுமே டாய்லெட் பாத்ரூம் போகும்போது அந்த கர்ப்பப்பை வாய் வழியா நீர் அந்த கட்டி வர்றது எனக்கு நல்லா தெரியுதுங்க மேம். ஓகேம்மா, அது எப்படிங்க மேம் சரியாகுமா? எப்படி? ஓகேம்மா, பயப்படாதீங்க. முறையா சிகிச்சை நீங்க எடுத்துட்டு இருக்கீங்க. கரெக்டா அந்த உணவு முறைகள் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, உணவு முறைகள் எல்லாத்தையும் சீரா நீங்க பயன்படுத்தும் போது கண்டிப்பாக எப்பவுமே ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, உள்ள உடலுக்கு உள்ளாடி வந்து ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா உடல் வந்து ஏதாவது ஒரு வழியா வந்து உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து வெளிப்படுத்துறதுக்கு உடம்பு வந்து ட்ரை பண்ணும். அப்படி இருக்கும் பட்சத்துல உங்களுக்கு வெள்ளை வெப்பம் வந்து ஜாஸ்தியா படுதுனாலுமே உள்ள கர்ப்பப்பையில வந்து உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா ஒன்னில் மென்சஸ் வழியா வந்து இந்த பிரச்சனை வந்து வெளியே வந்தாகணும். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வெள்ளைப்படுதல் வந்து ஏதாவது கண்டிப்பா இருக்கும். உள்ள இருக்கக்கூடிய அழுக்கு வந்து வெளியேறுது. ஸோ அது அழுக்கு அதிகமாக வெளியேற தான் வந்து 1 by 1 இவங்களுக்கு வந்து சரிப்பட்டுட்டே வந்துட்டு இருக்கு. ஸோ வந்து பயப்பட வேண்டிய தேவையே இல்லைம்மா. தொடர்ந்து நம்ம கொடுத்துருக்கக்கூடிய உணவு முறைகளையும் மருத்துவ வழிமுறைகளையும் கரெக்டாக நீங்க முறையா ஃபாலோ பண்ணும்போது இது வந்து கண்டிப்பாக முழுமையாக சரிப்படுத்த முடியும். அதனால பயப்படாதீங்க. சொல்லியிருக்கதை அப்படியே as it is ஃபாலோ பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம சந்தேகம் இருக்கு, எனக்கு வந்து பயமா இருக்கு அப்படின்னா நம்ம மருத்துவமனைக்கு அடிக்கடி போய் தொடர்பு வச்சுக்கோங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு ஒரு கண்டிப்பாக வந்து மனதில் வந்து ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கும். அப்படி தன்னம்பிக்கையோடு உண்மையாகவும் கொஞ்சம் பொறுமையாக தான் இருந்தாகணும். எப்படி நம்ம சாப்பாடு நம்ம சமைக்கிறோம் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு காலகட்டம் கண்டிப்பாக எடுக்க தான் செய்யும். உடனே வந்து இன்ஸ்டன்டா ரிலீஃப் எப்பவுமே கிடைக்காது. உள்ளுக்குள்ள இருக்க கழிவுகளை 1 by 1 தான் நம்ம வெளியேற்ற முடியும். ஸோ 1 by 1 நம்ம வெளியேற்றி முழுமையாக சீர்படுத்தும் போதுதான் உள்ள இருக்க பிரச்சனை எல்லாமே சரியாயிடும். பிசிஓடி பிரச்சனைகளும் எல்லாமே சரியாயிடும். உடல் பருமனாக இருந்தாலும் எல்லாமே சரியாயிடும். பயப்பட தேவையில்லை. ஓகேம்மா, டாக்டர் சொன்ன மாதிரி வந்து கரெக்டான ஒரு மருத்துவ முறை தான் நீங்க இப்ப எடுத்துட்டு இருக்கீங்க. தொடர்ந்து இதே எடுக்கலாம். அண்ட் தேவைப்பட்டது ஏதாவது சந்தேகம் இருக்கு அப்படின்னா நீங்க கண்டிப்பா வந்து டாக்டரை வந்து கான்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றிம்மா. அடுத்த காலரும் லைன்ல இருக்காங்க. வணக்கம், டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. தொட்டிட்டு வந்து பேசுறேங்க. எனக்கு வயசு 27 ஆகுதுங்க. சரிங்கம்மா, இன்னைக்கு உங்களுக்காக தான் கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்களா? ஆமாங்க, எனக்காக தாங்க. சரிங்கம்மா, டாக்டர் இருக்காங்க, உங்க சந்தேகங்களை கேட்கலாம். வணக்கம் அம்மா. வணக்கம் அம்மா, சொல்லுங்க. இது வயசு 27 ஆகுதுங்க. ஆனா பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்குங்க. சரிங்கம்மா. இது முன்னாடி தேதி தான் மாறி வரும். இப்போ 2 மாசமா பீரியட்ஸ் ஆகலங்க. நான் டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணப்ப எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படிங்காங்க. எவ்வளவு நாளா இந்த பிரச்சனை இருந்துட்டு இருக்குமா? இப்போ ஒரு 2-3 மாசமா தாங்க இருக்கு. ஓகேம்மா, குழந்தைகள் இருக்காங்களா? திருமணம் ஆயிட்டதா? பையன் இருக்காங்க, 3rd standard படிக்கிறாங்க. ஓகேம்மா, ஓகே. ஒரே பையன். சிசேரியன் ஆபரேஷன் ஏதாவது பண்ணி குழந்தை பிறந்ததாம்மா? இல்லங்க, நார்மல் டெலிவரி தாங்க.
ஓகேம்மா, ஒன்றும் பயப்பட வேண்டாம். கண்டிப்பாக இது வந்து நம்மளோட இயற்கை ஹெர்போகார் சிகிச்சை முறையில் வந்து கண்டிப்பாக எளிதில் வந்து சீர்படுத்தக்கூடிய விஷயம்தான். வெயிட் இப்போ எவ்வளோமா இருக்கீங்க? வெயிட் 48 இருக்கேங்க. 48 இருக்கீங்களாம்மா? ஒன்றும் பயப்படாதீங்க, தொடர்ந்து நிகழ்ச்சி கவனிங்க. இதுக்கான விளக்கம் வந்து நான் சொல்கிறேன். அதாவது எப்போவுமே வந்து பெண்களுக்கு வந்து முறையான மாதவிடாய் வந்து கண்டிப்பாக கரெக்டாக இருக்கணும். அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃப்ளோ வந்து கண்டிப்பாக ஒரு 5 நாட்கள் கண்டிப்பாக இருக்கணும். இடையில ஃபர்ஸ்ட் டே 1 டே மட்டும் வருது, அப்புறம் வந்து ஸ்பாட் ஆகுது. அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அது வந்து சீரான இது கிடையாது, மென்ஸ்ட்ரல் சைக்கிள் வந்து கிடையாது. ஸோ வந்து முறையாக இருக்கணும், நல்ல ஃப்ளோ இருக்கணும், 5 நாட்களும் நல்ல ஃப்ளோ இருந்து ஸ்டாப் ஆகணும். அப்படிப்பட்ட இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 28 நாட்களுக்கு முன்ன பின்ன ஒரு 2 டேஸ் முன்ன பின்ன இருக்கலாம். ஸோ அதில் வந்து ஒரு 5 டேஸ் சீரான முறையில் வந்து பீரியட்ஸ் ஆச்சுன்னா மட்டும்தான் அவங்க வந்து ஹெல்த்தியாக இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ வந்து கர்ப்பப்பையை வந்து நம்ம கண்டிப்பாக ஸ்ட்ரென்தன் பண்ணி ஆகணும். கர்ப்பப்பையை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, கிட்னியோட எனர்ஜி லெவல் வந்து இவங்களுக்கு வீக்காக இருக்குது. ஸோ கிட்னியோட எனர்ஜி லெவலை வந்து நம்ம இம்ப்ரூவைஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காகவே இவங்களுக்கு வந்து கர்ப்பப்பை வந்து பலப்படும். கர்ப்பப்பையை பலப்படுத்தும் போது இயற்கையாகவே இவங்களுக்கு வந்து அந்த மென்ஸ்ட்ரேஷன் சைக்கிள் வந்து நார்மல் ஆகும். அப்படி இருக்கிற பட்சத்தில் இவங்களுக்கு வேற எந்த தொந்தரவுகளுமே வராது. முறையாக நம்ம ஹெர்போகேர் சிகிச்சையை வந்து ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா இதுக்கான முழுமையான தீர்வு கண்டிப்பாக நம்ம ஹெர்போகேர்ல கிடைக்கும். ஓகே, கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றிமா. டாக்டர் கொடுத்த விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம். அடுத்த காலரும் லைன்ல இருக்காங்க. வணக்கம், டாக்டர் ஆன் கால். வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் லக்ஷ்மி மேடம். ஓகே, எங்க இருந்துமா கால் பண்ணிருக்கீங்க? நாங்க பாண்டிச்சேரியில இருந்து பண்றோம். சரிங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேடம். சொல்லுங்கம்மா, என்ன வயசு ஆகுது உங்களுக்கு? எனக்கு 23 ஆகுது மேடம். சரிங்க, டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து உங்க சந்தேகங்களை கேட்கலாம். ஓகே மேடம். வணக்கம் அம்மா. வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க. எனக்கு 23 ஏஜ் ஆகுது. மேரேஜ் ஆகி 7 months ஆகுது. ஓகேம்மா. எனக்கு முதுகு வலியா இருக்கு மேடம். தூங்க முடியல, நைட்டு ஃபுல்லா வலிக்குது மேடம். எனக்கு இது மாதிரி பிரச்சனை இருந்தது இல்ல. ஓகேம்மா. புதுசா அதிகமா ஒரு 3 months இருக்குது. இது அதிகமா வலிக்குது, ஸ்பைனல் கார்ட்ல ரொம்ப அதிகமா வலிக்குது மேடம். வயிறு ஒரு மாதிரி இருக்கு மேடம். சாப்பிட்டா ஓகேம்மா, ஓகே. வேற ஏதாவது மருந்து மாத்திரைகள் இதுக்காக எடுத்துட்டு இருக்கீங்களாம்மா? இல்ல மேடம், பேக்மெயின் ரோலான்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குல்ல மேடம், அமிர்தான்ஷன்ல, அதுதான் அந்த தைலம் தான் தேய்ச்சிட்டு இருக்கேன் மேடம். ஓகேம்மா, ஓகேம்மா. தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க, இதுக்கான விளக்கம் வந்து நம்ம கொடுக்குறோம். அதாவது இப்போ வந்து 7 மாத காலமாக வந்து இவங்க வந்து இது பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதை வந்து எப்படி நம்ம, அதாவது ஒரு பெண்ணுக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னாலே பார்த்தோம்னா மேக்சிமம் வந்து நம்ம வந்து கர்ப்பப்பை தான் பிரச்சனை. ஸோ அந்த கர்ப்பப்பையை வந்து நம்ம சீர்படுத்தும் போது மற்ற எல்லா பிரச்சனைகளுமே வந்து இவங்களுக்கு வந்து சீராயிடும். அதே மாதிரி கர்ப்பப்பையை சீர்படுத்தும் போது இவங்களுக்கு உயிர் சக்தி தான் மெயினாக, வந்து உயிர் சக்தி தான் கர்ப்பப்பை. ஸோ வந்து உயிர் சக்தியை வந்து மேம்படுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்து நம்ம மருந்துகள் கொடுக்கும்போது இவங்களுக்கு வந்து எளிதில் சரிப்படுத்த முடியும். அதாவது வலிகள் வருது அப்படின்னாலே உடம்புல வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து கரெக்டாக போகக்கூடிய அந்த சிக்னல்ஸ் வந்து கரெக்டாக பாஸ் ஆகலை. அப்போ உடம்பு வந்து காமிச்சு கொடுக்கும், ஒரு சில சிக்னல்ஸ் காமிச்சு கொடுக்கும். அப்போ அது வந்து வலியாக தான் காமிச்சு கொடுக்க முடியும் நம்ம உடல். அப்போ அந்த வலி வந்து எந்த இடத்துல வருது அப்படிங்கிறது, முதுகு தண்டில் வருது அப்படின்னா அதை வந்து ரிமூவ் பண்ணணும். அப்போ வலி வருது அப்படின்னா கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து தூக்கமின்மை வந்து கண்டிப்பாக இருக்கும். தூக்கமின்மை கண்டிப்பாக இருக்கிறதுனால தான் வந்து நரம்பு பிரச்சனைகள் வந்து வருது. ஸோ இப்போ நரம்பு பிரச்சனைகள் வருதுன்னா கண்டிப்பாக லிவர்ல பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ஸோ எல்லாமே வந்து ஒரு இன்டர்லிங்க்டு தான். ஸோ அதை வந்து சீர்படுத்துறதுக்கு நல்ல முறையான தூக்க முறைகளை வந்து, தூக்கம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கல்லீரலோட செயல்பாடு நல்லா இருக்கும். கல்லீரலோட செயல்பாடு நல்லா இருந்துச்சு அப்படின்னா மெட்டபாலிசம் எல்லாம் நார்மலாக இருக்கும்போது கரெக்டாக சிக்னல்ஸ் எல்லாம் கரெக்டாக கோர்வையாக போகும். அப்படி போகும்போது இவங்களுக்கு எந்த விதமான வலிகளுமே வந்து வராது. ஸோ இதோட ஆணிவேர் என்ன அப்படிங்கிறத பார்த்து நம்ம சிகிச்சை கொடுக்கும்போது கண்டிப்பாக இவங்களோட முதுகு வலி எளிதில் வந்து சீர்படுத்தலாம். அருகில் உள்ள ஹெர்போகேர் நம்ம சிகிச்சை இதை வந்து அணுகுனாங்க, ஹாஸ்பிட்டல் அணுகுனாங்க அப்படின்னா முழுமையான தீர்வு இவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, அண்ட் 7 மாசமா தொடர்ந்து வலி இருக்கு அப்படின்றதுனால நீங்க வந்து தொடர்ந்து டாக்டர் பார்க்கறதா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்க பக்கத்தில் இருக்கிற ஹெர்போகேர் ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கான நிரந்தர தீர்வு கிடைக்கும் அப்படின்னு
டாக்டர் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து பேசலாம் டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் ஒரு ஷார்ட் பிரேக். டாக்டர் ஆன் கால் தொடர்கிறது. ஆரோக்கியம் மற்றும் மருத்துவம் சார்ந்த உங்களுடைய கேள்விகளை 0444969444 நம்பருக்கு நீங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட ஹெர்போ கேர் ஹெல்த் ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் ஜலஜாவதி இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ ஹலோ வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம், என் பேர் மலர். ஓகே, எங்க இருந்துமா கால் பண்ணிருக்கீங்க? கேரளால இருந்து கால் பண்றேன். சரிங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக என்ன வயசு ஆகுதுமா உங்களுக்கு? எனக்கு 27. சரிங்க, டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து உங்க சந்தேகங்களை கேட்கலாம். வணக்கம் அம்மா. அம்மா லைன்ல இருக்கீங்களா? குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங்மா. என்ன தொந்தரவுமா பண்ணுது உங்களுக்கு? எனக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்கு மேடம். ஓகேம்மா. நான் 2 மாசமா 3 மாசமா நான் மருந்து எடுத்துட்டு இருக்கேன் ஹெர்போகேர்ல இருந்து. ஓகேம்மா. எனக்கு இன்னும் நல்லா சரியாகல. அதுக்கு எத்தனை மாசம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும்? 2 மாதங்களா எடுத்துட்டு இருக்கீங்களாம்மா? 2.5 மாசம் ஆச்சு. எந்த பிரான்ச்ல பாத்துட்டு இருக்கீங்கம்மா? நாங்க தேனி பிரான்ச்ல பாக்குறீங்களாம்மா? ஒன்றும் பயப்படாதீங்கம்மா. எப்பவுமே இன்ஸ்டண்டா சரியாகிற சிகிச்சை முறை கண்டிப்பாக அது முழுமையான சிகிச்சை முறையாக இருக்க முடியாது. ஏன் அப்படின்னா வீசிங்கிறது நாட்பட்டு இவங்களுக்கு இருந்துட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி எவ்வளவு நாளா இருந்துட்டு இருக்குமா உங்களுக்கு வீசிங்? எனக்கு ரொம்ப நாளா இருக்கு. 6 வருஷத்துக்கு முன்ன இருக்கு. ஓகேம்மா, ஓகே. 6 மாத காலமாக இருந்துட்டு இருக்கு. அது 6 நாள்ல சரிப்படுத்த முடியுமாங்கிறது கண்டிப்பாக கிடையாது. இவங்க 2 மாதமாக நம்மகிட்ட எடுத்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்தே, அதாவது கண்டிப்பாக இவங்களுக்கு கொஞ்சம் டைம் பீயிங் கண்டிப்பாக ஆகும். ஒன்றும் இல்லம்மா, பயப்படாதீங்க. நுரையீரலை நம்ம கரெக்டா சொல்லுங்கம்மா. டாக்டர் சொன்னாங்க 3 மாசத்துல மருந்து 3 மாசம் எடுத்துக்கிட்டா போதும்னு சொன்னாங்க. அதாம்மா, நீங்க ஒன்றும் பயப்பட வேண்டாம். உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் நம்மளுக்கு வெளியேறணும்மா. அது வெளியேறதுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமாக வெளியேறும். சிலருக்கு உடனே ரெஸ்பாண்ட் பண்ணும், சிலருக்கு கொஞ்சம் டிலேடு ஆக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இப்போதான் நீங்க செகண்ட் மந்த் எடுத்துட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக நீங்க 3 மந்த்ஸ் நீங்க எடுக்கும்போது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய லங்ஸ்ல இருக்கக்கூடிய கழிவுகள் நம்மளுக்கு நல்லா வெளியே வரும்போது அது சளியாக வெளியே வரும். சளியாக வெளியே வரும் பட்சத்துல, தொடர்ந்து வரும் பட்சத்துல கண்டிப்பாக இவங்களுக்கு முழுமையான தீர்வு கண்டிப்பா கிடைக்கும். ஒன்றும் பயப்பட வேண்டாம். நம்ம வாழ்வியல் வழிமுறைகளோடு சேர்த்து உணவு முறைகள் நம்ம சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லைங்களாம்மா? இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. எனக்கு கொஞ்சம் அலர்ஜி மாதிரி இருந்தது. கை கால்லாம் சொரிஞ்சாடு தடிப்பா வந்துட்டு. அதுதான்மா, அதான் எப்பவுமே ஒன்றும் பயப்படாதீங்க. தொடர்ந்து நிகழ்ச்சி கவனிங்க. இதுக்கான விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். அதாவது எப்பவுமே நுரையீரலும் நம்மளுக்கு தோலும் இன்டர்லிங்க்டு தான். ஸோ நுரையீரல் சக்தி யாருக்கு கம்மி கரெக்டாக செயல்படலையோ அவங்களுக்கு கண்டிப்பாக தோலில் அது வெளிப்படும். கண்டிப்பாக அது வெளிப்படும். அதுதான் இவங்களுக்கு வந்துட்டு இருக்கு. இன்னும் ஒன்று பார்த்தோம் அப்படின்னா, இவங்க ப்ரீவியஸாக வீசிங்காக நிறைய இன்ஹேலர்ஸ் நிறைய எடுத்திருப்பாங்க. ஸ்டீராய்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய ஜாஸ்தி எடுக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக நோயானது உள்நோக்கி அமுத்தப்படும். இப்போ நம்ம மருந்துகள் நம்ம கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, கழிவுகள் வெளியேறும். ஒன்னில் நுரையீரல் வழியாக வெளியேறணும், இல்லை அப்படின்னா தோல் வழியாக வெளியேறும், இல்லை அப்படின்னா மோஷன் வழியாக வெளியேறும். இப்போ இவங்களுக்கு என்ன நடக்குதுன்னா, கரெக்டாக போயிட்டு இருக்கு, ட்ரீட்மெண்ட் அழகாக போயிட்டு இருக்கு. நுரையீரல் வழியாக வெளியேறும், இன்னொன்று தோல் வழியாக வெளியேறிட்டு இருக்கு. இப்போ இவங்களுக்கு அதை அவங்க எப்படி ஃபீல் பண்றாங்கன்னா, அலர்ஜியாக ஃபீல் பண்றாங்க. அது ஒன்றும் இல்லை, கழிவுகள் கொஞ்சம் வெளியேறி 1 by 1 சரியாக ஆரம்பிச்சிடும். முதல்ல பெருசா இருக்கிற மாதிரி தெரியும், அதுக்கப்புறம் போக போக சரியாயிடும். ஸோ இவங்களுக்கு நுரையீரலும் சரியாயிடும், கூட நம்மளுக்கு ஸ்கின்ல என்ன கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கோ அதுவும் சரியாயிடும். ஏன்னா நம்ம ட்ரீட்மெண்ட் எப்பவுமே பார்த்தோம்னா முழுமையாக நோய் நாடி நோய் முதல் நாடி அதை தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பு செயல் அப்படிங்கிற அந்த குரலுக்கு ஏற்றபடி தான் நம்ம ட்ரீட்மெண்ட்டே கொடுத்துட்டு இருக்கோம். அதை முழுக்க கரெக்டாக முறையாக ஃபாலோ பண்ணுறது நம்ம ஹெர்போ கேர்ல தான். ஏன் அப்படின்னா 3 சேர்த்து தான் பார்த்து மருந்து கொடுக்குறோம். நம்ம உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், உயிராற்றல் ஆரோக்கியம். தேவையில்லாம நம்ம உயிர் மருந்து முடிஞ்சதுன்னு சொல்லிட்டாங்க. என்னம்மா? இந்த மாசத்தோட மருந்து தீர்ந்துருச்சு, இனி வர்மா சிகிச்சை எடுத்துக்கிட சொல்லியிருக்காங்க. அதை நான் 2 தடவை தான் எடுத்திருக்கேன். ஓகேம்மா, டாக்டர் என்ன சிகிச்சை முறை உங்களுக்கு சொல்லியிருக்காங்களோ அதை நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு முழுமையான தீர்வு இது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும்மா. ஒன்றும் கவலைப்படவே தேவையில்லை. வர்மா எத்தனை தடவை மேடம் எடுத்துக்கணும்? அது ஒவ்வொரு நோயாளிக்கும் ஒவ்வொரு விதமா இருக்கும்மா. அங்க டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்களோ அதுபடி நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அதை டாக்டர் நேர்ல பார்த்துட்டு நீங்க பேசிக்கோங்கம்மா, சரிங்களா?
முறையான ஹீட் தான் உடம்புல அதிகமா இருக்கு, ஹீட் சரியாயிருன்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, முதல்ல வந்து தெளிவுபட்டுக்கோங்க, டாக்டர்கிட்ட பேசுங்க ஃபர்ஸ்ட். நீங்களா உள்ளுக்குள்ள வந்து சரிங்களா, முறையா நம்ம வந்து தெளிவு பெற்றுட்டு நீங்க மருத்துவ முறைகளை கரெக்டா ஃபாலோ பண்ணும்போது முழுமையான தீர்வு கிடைக்கும். கரெக்டான ப்ரொசீஜர்ல தான் உங்களுக்கு போயிட்டு இருக்கு. உள்ளுக்குள்ள இருக்க கழிவு பொருள் அழகா வெளியே வந்துட்டு இருக்கு. அப்படியே விட்டுடுங்க. வெளியே வர 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 வரதான் உங்களுக்கு வந்து முழுமையாக சரியாகும். சரிங்களா, பயப்படவே தேவையில்லை. சரிங்களாம்மா? நன்றிம்மா, நன்றி. ஓகேம்மா, டாக்டர் சொன்ன மாதிரி அவங்களுக்கான மருத்துவ முறைகள் வந்து வேறுபடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தொடர்ந்து நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. 2 மாதத்துலேயே வந்து எந்த ரிசல்ட்டும் இருக்காது. அதிகப்படியாக உங்களுக்கு ரிசல்ட் வேணும் அப்படின்னா தொடர்ந்து நீங்கள் வந்து மருத்துவ முறையை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டாக்டர் சொன்ன விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம். தொடர்ந்து பேசலாம். அடுத்த காலரும் லைனில் இருக்காங்க. வணக்கம், டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்க. நான் மீரா, மேற்பாய்ச்சிலேருந்து பேசுகிறேன். ஓகேம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக கேட்குறேம்மா. சரிங்கம்மா, என்ன வயசாகுது உங்களுக்கு? எனக்கு 59 ஆகுது. சரிங்கம்மா, டாக்டர் இருக்காங்க, உங்க சந்தேகங்களை தொடர்ந்து கேட்கலாம். சரி. வணக்கம் அம்மா, சொல்லுங்க. எனக்கு வந்து பேக் பெயின் ஃபர்ஸ்ட் இருந்துச்சுங்க. ஓகேம்மா. அது வந்து இருந்துட்டு இருக்கும்போது நான் கொஞ்சம் டாக்டர்கிட்ட காட்டினேன், அது எனக்கு பிடிக்கல. அப்புறம் சித்தால தான் காட்டி கொஞ்சம் ஒரு மாதிரி ஆச்சு. இப்ப முட்டி வலியா இந்த 2 வருஷமாவே இருந்துட்டு இருக்கு, 2-3 வருஷமாவே. ஓகேம்மா. அது இன்னும் வலி இருந்துட்டே தாங்க இருக்கு. என்ன சொல்றது, இடுப்பு கீழே அந்த ஜாயிண்ட் கிட்ட எல்லாம் வலி வரும் எனக்கு அடிக்கடி. அம்மாக்கு வயது எத்தனைம்மா? 59. 59ங்களாம்மா. மாத்திரைகள் ஏதாவது ரொம்ப ஜாஸ்தியா இதுக்கு முன்னாடி உட்கொண்டுட்டு இருந்தீங்களா? நான் சித்தார்த் தான் சாப்பிட்டுட்டு இருந்தேங்க. இல்ல, அதற்கு முன்புமா? முன்னாடி ஜாஸ்தி எடுக்கலீங்க. அது எனக்கு வந்து ஆபரேஷன் பண்ணணும்னு சொன்னதுமே அதை விட்டுட்டோம், வேண்டான்னு சொல்லி. ஒரு மீறா 1 மாசம் கூட எடுத்திருக்க மாட்டேன் நானு. ஓகேம்மா, ஓகே. அம்மாக்கு வந்து தூக்கம் எப்படிம்மா இருக்கு? தூக்கம் இப்ப சொல்ல போனா கம்மி தான். அதை பார்த்துட்டு தான் நான் இப்ப உங்களுக்கு கால் பண்ணேன். சரி, ஓகே. பயப்படாதீங்கம்மா, பயப்படாதீங்க. முதல்ல வந்து உங்க மனதுல இருக்கக்கூடிய பயத்தை வந்து தூக்கி போடுங்க, தூக்கி ஓரமா வச்சிருங்க. வலிய நானும் பொருட்படுத்தாமலே இருக்கேங்க. சொல்ல போனா என்ன பண்றது, இன்னைக்கு நல்லா ஆயிடும், நாளைக்கு ஒரு நாளைக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், அப்புறம் திரும்பி வலி எடுத்துரும். ஒன்னும் பயப்படாதீங்கம்மா. வலி வந்து உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஏதோ ஒரு தேக்கத்தை வந்து எக்ஸ்பிரஸ் பண்றதுக்காகத்தான் அந்த வலியானது இருக்கும். சோ அதை நம்ம வந்து அந்த வலி எதனால வருதுங்கிறத நம்ம பார்த்து நம்ம மருந்துகள் கொடுத்து அதை வந்து பிளாக்கேஜை ரிமூவ் பண்ணும்போது உங்களுக்கு இயல்பாவே சரியாயிடுமா. அம்மா எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? நான் மேட்டுப்பாளையத்துல இருந்து பேசுறேங்க. மேட்டுப்பாளையம். அம்மா, நம்ம ஊட்டியில வந்து நம்மளுக்கு பிரான்ச்சஸ் இருக்கு. மேட்டுப்பாளையத்திலயுமே வந்து நம்மளுக்கு பிரான்ச் இருக்கு. அங்க அருகில ஆமா, கண்டிப்பா நீங்க வந்து அங்க டியூட்டி டாக்டர்ஸ் இருப்பாங்க. போயிட்டு நீங்க சிகிச்சை எடுத்தீங்க அப்படின்னா முறையான வாழ்வியல் வழிமுறைகளோடு நம்ம உணவு மருந்துகளும் நம்ம கொடுக்கும்போது இது எளிதில் சீர்படுத்தக்கூடிய விஷயம்தான். அம்மா, முதல்ல தெளிவா இருந்துக்கோங்க, பயப்படாதீங்க. முதல்ல பயத்தை அப்படியே விட்டுடுங்க. அது ஒண்ணும் இல்லம்மா, பயப்படாதீங்க. சரிங்களா, கண்டிப்பாக இது சரிப்படுத்தக்கூடிய விஷயம்தான். தூக்கமின்மையையும் கரெக்டா நீங்க சீர்படுத்திக்கோங்க. சீக்கிரமா ஒரு 9 மணிக்காகவே போய் தூங்க போயிடுங்க. டிவி பாக்குறது அதெல்லாமே வந்து ஸ்டாப் பண்ணிடுங்க. 9 மணிக்கா நல்லா தூங்கி காலையில ஃப்ரெஷ்ஷா எந்திரிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மேக்சிமம் பிரச்சனை வந்து சரியாயிடும். கூடவே நம்ம ஹெர்போகார் சிகிச்சையும் வந்து நீங்க தொடர்ந்து எடுத்துக்கோங்க. நம்ம டாக்டர் SR நவீன் பாலாஜி சார் அவங்களோட வாழ்வியல் வழிமுறைகள் சொல்லி கொடுப்பாங்க. அந்த வாழ்வியல் வழிமுறைகள் அடைஞ்ச ஒரு CD வந்து கொடுப்பாங்க. அந்த CDயையும் நம்ம தொடர்ந்து கரெக்டா அதுல உணவு முறைகள் எல்லாம் அழகா சொல்லியிருப்பாங்க. அதை வந்து இயற்கையா நம்ம என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது, என்னென்ன தவறுகள் நம்ம அன்றாட பண்ணிட்டு இருக்கோம், எப்படி ரிமூவ் பண்றது எல்லாமே வந்து அந்த CDல இருக்கு. அதை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு நம்ம இயற்கை சிகிச்சை முறையை எடுக்கும் போது கண்டிப்பாக இவங்களுக்கு முழுமையான தீர்வு கண்டிப்பா கிடைக்கும். பயப்படாதீங்க. ஃபர்ஸ்ட் கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றிமா. உங்க ஊர்களே வந்து மருத்துவ முறை வந்து அவைலபிளா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க வந்து தேவைப்பட்டா எடுத்துக்கலாம். அடுத்த காலரும் லைன்ல இருக்காங்க. வணக்கம், டாக்டர் ஆன் கால். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் சார், உங்க பேர் சொல்லுங்க. என்னோட பேர் பாலாஜி. ஓகே, எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? நான் மதுரையில இருந்து பேசுறேன் மேம். சரிங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? நான் எனக்காகவும் கேட்கணும், பிளஸ் எங்க மதருக்காகவும் கேட்கணும் மேடம். 2 பேரும் கேட்கலாம் இல்லையா? கேட்கலாம். முதல்ல உங்க வயசு சொல்லுங்க சார். என்னோட வயசு வந்து 50 மேம். சரிங்க, டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து உங்க சந்தேகங்களை கேட்கலாம். ஓகே. வணக்கம் சார். வணக்கம். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். மேம், என்னோட பேர் பாலாஜி. ஆக்சுவலா காலையில எனக்கு எந்திரிக்கும் போது ரொம்ப சோர்வா இருக்கு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நைட்டு வந்து ஸ்லீப்பிங் கம்மியா இருக்கு.
ஆனா காலையில எந்திரிக்கும் போது காலையில தான் ஸ்லீப்பிங்கே கொஞ்சம் அதிகமா வராப்புல, உட்கார முடியாம ஜஸ்ட் எந்திரிக்கிறதே வந்து ஒரு 9 o'clock அப்படி இருக்கு. இப்போ ஜாப் இதெல்லாம் நம்ம போகும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப டயர்ட்னஸ் இருக்கு. அத மாதிரி கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. கண்டிப்பாக உங்களது தூக்கத்தை வந்து நீங்க கரெக்டா நம்ம சீர்படுத்தும் போது முறையான தூக்கத்தை நீங்க கொண்டு வரணும். முறையான தூக்கத்தை கொண்டு வரும்போது இது ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடும். ஒன்னும் பயப்பட வேண்டிய தேவையே இல்லை. தூக்கம் வந்து சீரா இருக்கும் பட்சத்துல கண்டிப்பாக கல்லீரலோட செயல்பாடு வந்து நார்மலா இருக்கும். கல்லீரலோட செயல்பாடு நார்மலா இருக்கும். எனக்கு வந்து கால் பிளாடர்ல ஆபரேஷன் ஆயிருக்கு மேடம். கால் பிளாடர் கண்டிப்பாக கண்டிப்பா இதுதான் பிரச்சனை. அதாவது மூல காரணமே வந்து அவங்களுக்கு தூக்கமின்மை தான். தூக்கமின்மை பிரச்சனைனாலதான் இவங்களுக்கு பித்த தொந்தரவுகள் எல்லாமே வந்திருக்கு. சோ இந்த இப்ப வந்து பிரச்சனை கால் பிளாடர்னு அவங்களே ஆப்வியஸா நமக்கு தெரியுது பாருங்களேன். சோ அதை நம்ம சீர்படுத்தும் போது தூக்கத்தை நீங்க ஃபர்ஸ்ட் சீர்படுத்துங்க. சீர்படுத்தும் போது இது ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடும். ஒன்னும் பயப்படவே தேவையில்லை. மத்த எந்த பிரச்சனைகள், அதாவது தூக்கம் தான் பேஸ் நம்மளுக்கு. நல்ல ஒரு மனுஷனுக்கு ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கு. ஓகே ஓகே, ஒன்றும் பதட்டப்படாதீங்க, பயப்படாதீங்க. தூக்கத்தை சீர்படுத்தும் போது மனதளவிலேயும் வந்து எந்த பதட்டமும் இருக்காது. செரிமானம் சீரா இருக்கும், மெட்டபாலிசம் எல்லாமே நார்மலா இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்துல நம்மளுக்கு மருந்து மாத்திரைகள் எதுவுமே தேவை கிடையாது. நம்ம ஹெர்போகார்ல வந்து முழுமையாக நம்ம சொல்லி கொடுக்கறதே அப்படித்தான். இதுதான் வாழ்வியல் வழிமுறைகளை ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணுங்க எல்லாருமே. வாழ்வியல் வழிமுறைகளோடு நம்ம மருந்து இப்ப வந்து வந்துருச்சு. இவங்களுக்கு தொந்தரவுகள் இருக்கும் பட்சத்துல நம்ம இயற்கை மருந்து முறைகளையும் வந்து நம்ம எல்லாமே வந்து நம்ம மருத்துவ முறைகள் எப்படி கொடுத்துட்டு இருக்கோம்னா பஞ்சபூத சக்திகளை வந்து பேலன்ஸ் பண்ற மாதிரி தான் வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். சோ அதை எப்படி பேலன்ஸ் பண்றோம்னா நம்ம மருந்துகளுமே வந்து பாத்தீங்கன்னா பஞ்சபூத சக்திகளோட கரெக்டா வந்து அதை பேலன்ஸ் பண்ற மாதிரியான மருந்துகள் மட்டும்தான் நாங்க வச்சிருக்கோம். சோ அதை எல்லாமே நம்ம பேலன்ஸ் பண்ணும்போது கண்டிப்பாக இவங்களுக்கு இயற்கையாகவே நல்ல அமைதியான ஒரு தூக்கம் வரும். காலையிலையும் புத்துணர்வோடு எந்திரிக்கும் போது மற்ற பிரச்சனைகள் எல்லாமே தெளிவடையும். கண்டிப்பாக தெளிவடையும். அம்மாக்கு இப்ப என்ன பிரச்சனைங்கிறது சொல்லுங்க. காலர் இருக்கீங்களா? காலர் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். டாக்டர் சொன்ன விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம். ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. டாக்டர் நீங்க சொன்ன மாதிரி வந்து அறுவை சிகிச்சை இல்லாம வந்து குணப்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. தொடர்ந்து நம்ம அதை பத்தி பேசலாம். அறுவை சிகிச்சை இல்லாம குணப்படுத்தலாம் அப்படின்னு சொன்னீங்க. இந்த தூக்கமின்மை பிரச்சனை வந்து நிறைய பேருக்கு இருக்கு. ஸோ இதை எப்படி வந்து ப்ராப்பரா வந்து கொண்டு வருது? அதான் எப்பவுமே வந்து ஃபர்ஸ்ட் தூக்கமின்மை வந்து எதனால வருது அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு பின்னாடி வந்து ஏதாவது ஸ்ட்ரெஸ் இருக்கும். கண்டிப்பாக ஏதாவது ஸ்ட்ரெஸ் இருக்கும் உங்களுக்கு. ஸோ லாங் ஸ்டாண்டிங்கா வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்துட்டே இருக்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து மன ரீதியாக கண்டிப்பா பாதிப்பு இருக்கும். ஸோ வந்து முடிந்த வரைக்கும் நம்ம எந்தவித லைட்ஸ் எதுவுமே இல்லாம ஒரு 9 மணிக்கு எல்லாமே வந்து கரெக்டா நம்ம தூங்க போயிட்டோம் அப்படின்னா நம்மளோட கிளாண்டுலர் ஃபங்க்ஷன் எல்லாமே நார்மலா இருக்கும். அது நார்மலா இருக்குமோ மற்ற எல்லா சிஸ்டமே நார்மல் ஆயிடும். ஸோ முழுமையா கரெக்டா வாழ்வியல் வழிமுறைகளை நம்ம முழுமையா ஃபாலோ பண்ணும்போது எல்லாத்துக்குமே தீர்வு இருக்கு. தீர்வு இல்லாதது எதுவுமே கிடையாது. கண்டிப்பாக முறையா நம்ம ஹெர்போகார் சிகிச்சை அணுகுனாங்கன்னா முழுமையான தீர்வு கண்டிப்பா கிடைக்கும். ஓகே, இன்னைக்கு அறுவை சிகிச்சை இல்லாம நோய்களை எப்படி குணப்படுத்துறது அப்படின்றதுக்கான ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி டாக்டர். நன்றி.